Alhamdulillah Rabbil Alameen. As-salatu was-salamu ala Sayyidil Mursaleen wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi kalamihi al-majid. A'udhu billahi minash shaitanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabiy ya ayyuhalladhina amanu sallu 'alayhi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim. Qala ta'ala fi kalamihi al-majid. A'udhu billahi minash shaitanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Fadhkuruni adhkurukum washkuruli wa la takfurun. Sadaqallahu al-azim wa sadaqa rasuluhu nabiyyul kareem. அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் மிக சிறந்த மாதத்திலே அல்லாஹுடைய அருட்பார்வை இறங்கக்கூடிய இந்த மாதத்திலே வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவனை வணங்குவதற்காக ஒன்று கூட்டியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நசீப் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. அல்லாஹுவை இரவு முழுக்க இரவில் நின்று வணங்கி பகல் முழுக்க அல்லாஹுவிற்காக நோன்பு வைக்கக்கூடிய இந்த பாக்கியம் அதிகமான நபர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பதில்லை. எனவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துக்கு நாம் சதா நன்றியாளர்களாக நன்றி செலுத்துபவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மிலே எங்கேயும் பெற முடியாத அருட்கொடைகளை அல்லாஹ் நம்மிலே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். நம்முடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உபகாரங்களை நாம் எங்கேயும் சென்று வாங்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு கேட்காமலேயே நமக்கு கொடுத்திருக்கிறான். அதே போன்று தான் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு கேட்காமலே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். முன் சென்ற உம்மத்தார்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தார்கள். 1000 வருடங்கள் 2000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் 2000 வருடங்கள் வாழ்ந்து அந்த வருடங்கள் முழுக்க இபாதத்து செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் தொழுதால் பல வருடங்கள் இபாதத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் இந்த மாதத்திலே நமக்கு தருகிறான். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய நபி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தின் காரணமாகத்தான், அவர்களின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் தான் இந்த உம்மத்திற்கு இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். நாம் இருக்கக்கூடிய இந்த 10 என்ன தெரியுமா? ரமதானை 3 10 இருக்கிறது. ரஹ்மத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, இத்கும் மினன் நீரானுடைய 10 இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த 10 ரஹ்மத்துடைய 10. இந்த ரஹ்மத்துடைய 10 எப்படிப்பட்ட 10? அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை நம் மீது இறக்கிக் கொண்டே இருக்கிறான். உதாரணமாக சொல்லுவார்கள் பெரியவர்கள், ஒரு இமாம் தொழுக வைப்பதற்காக அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் தொழுகை மட்டும் தான் வைக்க வேண்டும். வேறு ஏதாவது அவர் விளையாட்டையோ மக்களுக்கு சிரிப்பு காட்டக்கூடிய தன்மைகளையோ செய்தால் மக்கள் அவர் மீது கோபமாகி விடுவார்கள், விரட்டி விடுவார்கள். இமாம் எதற்காக அழைக்கப்பட்டால் அந்த வேலையை செய்ய வேண்டும். அல்லது இமாம் பயான் செய்வதற்காக அழைக்கப்பட்டால் பயான் தான் செய்ய வேண்டும். வேறு ஏதாவது செய்தால் விரட்டப்பட்டு விடுவார். அதே போன்று இந்த ரமதானில் இருக்கக்கூடிய முதல் 10 அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரஹ்மத்துக்காக அனுப்பியிருக்கிறான். இந்த 10 அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது ரஹ்மத்தை மட்டுமே அல்லாஹ் தஆலா பொழிந்து கொண்டே இருக்கிறான். நாம் எனவே அந்த 10 இருக்கக்கூடிய நாம் அதனுடைய மகத்துவத்தை அறிந்து அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னும் சில 3 நாட்களில் இந்த ரஹ்மத்துடைய 10 நம்மை விட்டு பிரிய இருக்கிறது. அதற்கு முன்னாலேயே அந்த ரஹ்மத்துடைய 10 எப்படி அனுபவிக்க வேண்டுமோ, எப்படி இல்லை என்று சொன்னால், ஒரு உதாரணமாக ஒரு குழந்தையிடத்திலே மாணிக்கம் கொடுத்தால், மாணிக்கத்தையோ தங்கத்தையோ கொடுத்தால் அதற்கு அனுபவிக்க தெரியாது. கடிக்கும், உடைக்கும், தூக்கி போடும், அனுபவிக்க தெரியாது. காரணம் மாணிக்கத்துடைய அருமை, தங்கத்துடைய அருமை அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே போன்று தான் நாம் ரமதானுடைய இந்த 10 முதல் 10 இருக்கக்கூடிய நாம் இந்த ரஹ்மத்துடைய 10 மாணிக்கத்தை போன்றது, தங்கத்தை போன்றது. நாம் அனுபவிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை போன்று தான், குழந்தைகளை போன்று நாம் ஆகிவிடுவோம். நம்முடைய கையிலே தங்கம், ரஹ்மத் என்ற தங்கம் இருக்கிறது.
அல்லாஹ்விடத்தில் என்னென்னவெல்லாம் கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் கேட்டு நாம் பெற வேண்டும். ஒரு ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு பெரியது தெரியுமா? அல்லாஹ் நம்மை மீது எந்த அளவிற்கு நேசம் வைத்திருக்கிறான் தெரியுமா? நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் பூமி அல்லாஹ்விடத்திலே சொல்கிறதாம், யா ரப் இன்னஹு அக்கல மின் ரிஸ்கிக, இந்த ஆதமுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உன்னுடைய உணவை சாப்பிடுகிறார்கள். உன்னுடைய உணவை சாப்பிட்டு உனக்கு நன்றி செலுத்துவதில்லை, உனக்கே மாறு செய்கிறார்கள். கடல் சொல்லுமா, யா ரப்பு, என்னுடைய ரப்பே அல்லாஹ்வே, ஆதமுடைய மக்கள் உன்னுடைய உணவை சாப்பிடுகிறார்கள், உனக்கு நன்றி செலுத்துவதில்லை. பூமி சொல்லுமா, உனக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்கள், நான் எனவே அந்த ஆதமுடைய மக்களை அப்படி நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் என்று பூமி சொல்லுமா. கடல் சொல்லுமா, தண்ணீரால் அவர்களை மூழ்கடித்து விடுகிறேன் என்று சொல்லுமா. வானம் சொல்லுமா, நான் அப்படி அவர்கள் மீது விழுந்து விடுகிறேன் என்று சொல்லுமா. மழை சொல்லுமாம் அல்லாஹ்விடத்திலே, நான் அவர்கள் மீது விழுந்து சுக்குநூறாக்கி விடுகிறேன் என்று மழை சொல்லுமா. அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய படைப்பினங்களின் மீது நீங்கள் அசாபு செய்யக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் படைத்திருந்தால் உங்களுக்கு தெரியும். ஹதீஸ் நேற்று படித்தது, ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் கலக்துமூஹும் லரஹிம்துமூஹும். அல்லாஹ் அந்த மலைகளை பார்த்து, கடல்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, நீங்க படைச்சிருந்தா தெரியுங்க. எப்படி தெரியுமா? உதாரணமா பெற்றோர்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, என்னப்போ பையன் இவ்வளோ அரட்டை அடிக்கிறான், போ 4 அடி அடிக்க வேண்டியது தானே, மண்டையிலே கொட்ட வேண்டியது தானே, கட்டி வச்சு உரிக்க வேண்டியது தானே என்று பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகளுடைய சேட்டையை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நீ பெற்றிருந்தா தெரியும் அப்படிம்பாங்க. அதே போல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த மலைகளை பார்த்து, கடல்களை பார்த்து, வானத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ படைச்சிருந்தா தெரியும். நான் படைச்சேன், நான் படைத்ததின் காரணத்தினால் அவர்கள் மீது ரஹம் செய்ய வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவிற்கு ரஹ்மானாக அல்லாஹ் இருக்கிறான், அந்த அளவிற்கு ரஹ்மானாக அல்லாஹ் இருக்கிறான். நாம் அவனை புரியாமல் நாம் இருக்கிறோம். நம்முடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறான். நம்முடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அல்லாஹ் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறான். உறுதியிலே சொல்வார்கள், சர்சே பாத்தக்கு சவாரா முஜே, தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னை அலங்கரித்து வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். யா ரப்பி இன்னி ஆஜிசுன் ஃபஜஅல்னி மின்க காதிரா. அல்லாஹ்விடத்திலே சூஃபியாக்கள், இறைநேசர்கள் இப்படி முறையிடுகிறார்கள், யா அல்லாஹ், நான் ஒன்றுமே இல்லாதவன், இயலாமையில் இருக்கிறேன், நீ தான் என்னை இயக்க வேண்டும். நாம் எல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நாம 20 ரக்காத்தை நம்முடைய சக்தியை கொண்டு நாம் தொழுதுட்டோம் நாம் நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் பிடுங்கிவிட்டால், ஒரு வினாடி நிறுத்திட்டால் அசைய முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அல்லாஹ் நம்முடன் இருந்து நம்மை தொழுக வைக்கிறான், நம்முடன் இருந்து நம்மை பார்க்க வைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவ்வளவு பெரிய ரஹ்மான். யாராவது கூடையே யாராவது இருப்பாங்களா? ஒரு பெற்றோருக்கு வயசாயிடுச்சு, கூடையே இருந்து பணிவிடை செய்வாங்களா? என்னப்பா இவர் போக மாட்டாரு அப்படிம்பாங்க. என்ன இத்தனை நாள் இருக்கிறாரு, வயசாயிடுச்சு, இத்தனை நாள் இருக்கிறாரு என்று சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எப்படி தெரியுமா? நாம் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை, நாம் பாவம் செய்ய நம்முடன் இருந்து அவன் தான் பார்க்க வைக்கிறான். இவன் பாவம் செய்யறானே, தொழுவாம இருக்கிறானே என்று பார்வையை புடுங்கல, நம்முடைய செவித்திறனை பிடுங்கவில்லை, நம்முடைய பேச்சு திறனை பிடுங்கவில்லை. நாம் பாவம் செய்வதை பார்க்கிற அந்த அல்லாஹ் தான் நம்மை பேச வைக்கிறான், நம்மை பார்க்க வைக்கிறான், நம்மை இப்போது தொழுக வைத்தான். எனவே தான் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையில் எழுந்து என்ன துவா சொன்னாங்க? இந்த துவாவெல்லாம் நாம அறிவதில்லை, புரிவதில்லை. காலையில் எழுந்து சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, என்னுடைய ரப்பு என்னை உயிர்ப்பித்தான் என்று சொன்னார். நாம நினைக்கிறோம் நானாக எழுந்தேன் என்று நினைக்கிறோம். இல்லை, நம்முடன் இருக்கக்கூடிய அந்த ரப்பு தான் நம்மை காலையில் எழுப்புனான். நம்முடன் இருக்கக்கூடிய ரப்பு தான் காலையில் சஹர் செய்ய வச்சான். அவன் ஒரு வினாடி பிரிந்து விட்டால் நம்மால் இயங்க முடியாது, நம்மால் பார்க்க முடியாது, 20 ரக்காத்தில் தொழுதிருக்கவே முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் ரமதானுடைய
அந்த தராவியை தொழும் பொழுது, இமாமுக்கு பின்னால் நின்று தொழும் பொழுது என்னை அல்லாஹ்தான் ருக்குவுக்கு போக வைக்கிறான், என்னை அல்லாஹ்தான் சஜிதாவிற்கு செல்ல வைக்கிறான் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஓட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சிந்தனை ஓடினால்தான் அல்லாஹ்வுடைய உண்மையான அன்பு நம்மின் மீது விடும். எனவே இருக்குங்க, ஒவ்வொரு முஸ்லிமான அடியாருக்கும் அல்லாஹின் மீது அன்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் புரிஞ்சு நாம் அல்லாஹை அண்டுவதில்லை, அல்லாஹை புரிவதற்கு ஆசைப்படுவதில்லை. ஏதோ தாய் தகப்பன் தொழுதாங்க, அண்ணன் தம்பி தொழுறாங்க, இமாம் தொழுலண்டா திட்டுவாங்க, அதனால தொழுதுட்டு போறோமே தவிர அக்கம் பக்கத்தில் இவர் என்னப்பா தொழுவ மாட்டாருன்னு சொல்லுவாங்க என்று நாம் சடங்கிற்காக தொழுகிறோமே தவிர அல்லாஹை நெருங்க வேண்டும் என்று நாம் தொழுவதே கிடையாது. தொழுகையில அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். தொழுகை பற்றி நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தொழுகை அல்லாஹ்விடத்திலே அடியான் பேசக்கூடிய ரகசிய சம்பாஷணை என்று சொன்னார். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்று சொன்னால் நீங்க என் முன்னே இருந்தால் தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். ஆனால் நாம் தொழுகிறோம், அல்லாஹ்விடம் தான் அல்லாஹ்விடம் பேசுகிறோம் என்று சொன்னார். அல்லாஹ்வை பார்த்தோமா? இந்த மெஹராபை தவிர வேறு ஏதாவது நாம் தரிசித்தோமா? அல்லாஹ்வின் மீது பிரியம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. சூஃபியாக்கள் சொல்வார்கள், न देखे हुए जो है दीवाने उनके अगर देख लेंगे तो क्या क्या करेंगे. न देखे हुए जो है दीवाने उनके अगर देख लेंगे तो क्या क्या करेंगे. खुदा और मोहम्मद के जलवे हैं सारे यही देख लेंगे दिखाया करेंगे. நம்ம அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? என்னைக்காவது அல்லாஹ்வை பார்த்தோமா? நம்முடைய ரசூலை பார்த்தோமா? இல்லை. பார்க்காமல் எங்கிருந்து வந்தது அந்த பிரியம்? எனவே தான் சொன்னார்கள், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் அல்லாஹ்வின் மீது பிரியம் இருக்கிறது. பார்க்கவில்லை அல்லாஹ்வை, ஆனால் அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். ரசூலை பார்க்கவில்லை, ரசூல் சொன்னார்கள் என்று நாம் தொழுகிறோம். பார்க்காமலேயே அல்லாஹ்விற்கு வழிபடுகிறோம். இந்த பிரியமே மிகப்பெரிய பிரியம் தான், மிகப்பெரிய இபாதத்து தான். என்றாலும் அல்லாஹ்விற்கு வழிபடக்கூடிய நாம் அவனை நம் முன்னிறுத்தி வழிபட வேண்டும். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாயகத்திடத்திலே கேட்டார்கள் ஒரு சமயத்திலே, மல் இஹ்சான் யா ரசூலல்லாஹ், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார். அதுக்கு நாயகம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த அபுதல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்குவது என்றால் என்ன? அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அவனை எப்படி பார்ப்பது, அவனை எப்படி தரிசிப்பது, அதுதான் இபாதத் என்று சொன்னார். ஃபஇன்லம் தகுன் தரா, நீ அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் ஃபஇன்னஹு யரா, அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்று நாம் விளங்க வேண்டும். இப்போ 20 ரக்காத்து தொழுதோம், எக்ஸ்ட்ரா வித்ரு வாஜிபு தொழுதோம், சுன்னத்து தொழுதோம், மேலும் பர்லு இஷாவுடைய பர்லு தொழுதோம். எப்பயாவது அந்த 20 ரக்காத்திலாவது இஷாவுடைய பர்லிலாவது அல்லாஹ் என்ன பார்க்கிறான்னு தொழுதோமா? அல்லது நாம் அல்லாஹ்வை பார்த்து தொழுதோமா? இதுதான் உண்மையான தொழுகையாக இருக்கிறது. வல்லல்லாஹ் இந்த இரவிலே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டுமோ, அல்லாஹ் எப்படி வழிபட வேண்டுமோ அப்படிப்பட்ட உண்மையான இபாதத்தை வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.